ஃபைனலி ரூஃபிங் பைப்லைன்லாம் முடிஞ்சுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கான்க்ரீட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணி முடித்தாலுமே நம்ம அந்த ரூஃபிங்க்கு ஃபஸ்ட்டு டே மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் பைப் வந்து எவ்வளோ தான் பிளான் பண்ணி பண்ணாலும் அன்றைக்கி தான் அவசர அவசரமாக முடிப்போம். ஸோ அந்தளவுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் லைனில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். நம்ம அந்த சேஞ்சஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டயக்ராமையும் சேஞ்ச் பண்ணி ஃபீல்டில் தான் அது எதுவாக இருந்தாலும் கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ தான் ஃபாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த கான்க்ரீட் அன்னைக்கு தான் நம்ம வந்து எல்லா பிளானையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு எல்லா இதையும் எக்ஸாக்டாக வேல்யூ பண்ணி நம்ம ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறது வந்து கான்க்ரீட்டுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபீல்டு அப்படி என்ன தான் எக்ஸாக்ட் பிளான் பர்ஃபெக்ட் பிளான் இருந்தாலும் அன்னைக்கு மட்டும்தான் அதை கிளியராக பண்ண முடியும். அந்த ஒர்க் ப்ராசஸ் இப்போ எல்லாங்களும் நம்ம எக்ஸாக்டாக பார்த்து கிளியராக முடிக்கணும். இதில் பெரிய டிஃபிகல்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பி கட்டினதுக்கப்புறம் அந்த கம்பிக்குள்ளே தான் நம்ம பைப்லைன் பண்ணணும். ஸோ அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். இங்கே பைப்லைன் பண்ணுறதை தாண்டி நம்ம அந்த ஃபேன் ஊக்கெலாம் வைக்கும்போது அதை நல்லா கவரிங் பண்ணணும். நல்லா கவர் பண்ணால் மட்டும்தான் பின்னாடி ஒயரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அதை கரெக்டாக கவரிங் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த கான்க்ரீட்டில் சிமெண்ட்டெல்லாம் உள்ளே போய் செட் ஆகிடுச்சுன்னா அது மறுபடியும் ரொம்ப ரீஒர்க் பண்ணுற ரிஸ்க்கு. ஏன்னா இது சீலிங்குள்ளே வர்றதுனால நம்ம கிளியராக பார்த்து இதை பண்ணணும். ரொம்ப சேஃப்டியாகவும் பண்ணணும். ரொம்ப கிளியராக பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட் நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு ஒயரிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சீலிங் பைப்லைன் வைக்கிறவங்க ஃபைனலாக நம்ம ஒயரிங் பண்ணும்போது தான் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ பைப்லைன் ஒருத்தவங்க வச்சுட்டு ஒயரிங்க்கு ஒருத்தவங்க வந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி நம்ம யார் ஃபீல்டில் இருக்கோமோ அவங்க தான் ஃபைனலாகவும் ஒயரிங்க்கு வந்தோன்னா ரொம்ப ஃப்ரீயாக பண்ணலாம். எக்ஸாக்டாக அடிஷ்னலாக ஒரு லைன் வேணும் ஆட் பண்ணணுன்னா கூட எங்கேருந்து எங்கே லூப்பிங் போடுறதுன்னு அதை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கேருந்து எங்கே ஈஸியாக லூப்பிங் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அதனால் எப்பவும் பார்த்தீங்கன்னாலும் இந்த இது பைப்லைன் யார் வைக்கிறோமோ பிளான் பண்ணுறோமோ அவங்க தான் அந்த ஃபீல்டு முடிகிற வரையும் ஒர்க்கில் இருக்கும்போது தான் ரொம்ப டிஃபிகல்ட் இல்லாமல் ஈஸியாக நம்ம பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக பண்ணுறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு என்னென்னலாம் கிளியராக தெரியுமோ என்னென்னலாம் ஃபைனலைஸ் பண்ண முடியுமோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும், இருந்தாலும் நம்ம அதை ரெடி பண்ணி ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஃபைனலாக 1 or 2 டைம்ஸ் கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக முடிச்சிடணும். ஸோ நம்ம லேசியாக இருக்கவே கூடாது. ஏன்னா கன்சிலிங் பண்ணுறதுனால கன்சில்டில் எப்போவுமே வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் 1 டைம் 2 டைம் நம்ம வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க்கை வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கொண்டு போகணும்.